வீற்றிருக்கும் நம்ம சிட்டி பறவையோடு கலந்த சிட்டி ராத்திரியெல்லாம் வீற்றிருக்கும் நம்ம சிட்டி பறவையோடு கலந்த சிட்டி ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். நினைவுகள் வருமோ கனவுகள் தருமோ இதயங்களிடையே கலவரம் தருமோ முதல் முறையினிலே மனம் குளிர்ந்திடுமோ இதம் வலியினையும் இதம் தரும் ரேடியோ சிட்டி லவ் கரு லவ் கரு ரேடியோ சிட்டி லவ் குரு ரேடியோ சிட்டி லவ் குரு ரேடியோ சிட்டி லவ் குரு ரேடியோ சிட்டி லவ் கரு நாளைக்கு எனக்கு பர்த்டேக்கு முன்னாடி நான் ஒரு முடிவு எடுக்கணும். அதற்காக தான் இந்த மின்னஞ்சல். பர்த்டே கொண்டாடுற மனநிலையிலாம் நான் இல்லை லவ் கரு. மனசு முழுக்க சோகம் அப்பி கிடக்குது. உயிருக்கு உயிரை நேசிச்ச பொண்ணு வேணான்னு சொன்னேன். வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, அவளுடைய குடும்பம் தான். ஆனா அது அவகிட்ட நான் சொல்லல. அப்படி நான் சொல்லாம விட்டுட்டு வந்ததுனால எனக்கு பதிலுக்கு என்ன பழி வாங்க துடிக்கிறா. அதுக்கு அவ என்ன பண்றா அப்படிங்கறத பத்தி தான் பேசணும். நான் விட்டுட்டு வந்தோம், அவங்க என்ன நினைச்சு என்ன விட்டுட்டு போக வச்சாங்களோ அது நடக்கல. அப்படிங்கிற போது நான் ஏன் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வருது. பல்வேறு விதமான குழப்பங்கள் லவ்கரும். உண்மையை சொன்னா அதுதான் பிரபு. ரேடியோ சிட்டில இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போற வாழ்க்கை பதிவுகளுக்கு சொந்தக்காரர். பிரபுவின் வார்த்தைகளோடு தான் பயணிக்க போறோம் அடுத்த ஒரு மணி நேரம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. எப்போதிலிருந்து மரியாவை காதலிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு என்கிட்ட பதிலே கிடையாதுன்னாரு பிரபு. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுகளுக்கு சொந்தக்காரர். எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. தொடர்ந்து பேசினாரு. காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு நல்ல தோழியாக அறிமுகமாகி ஜஸ்ட் பார்த்துப்போம், சிரிச்சுப்போம். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அவங்களும் ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, நானும் ஏன் சிரிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட சிரிப்பு வச்சே கணிச்சிருக்காங்க. சரி ஓகே பையனா வந்து சொல்லிட்டோன்னு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. நானா போயிட்டு ஒரு நாள் அவங்க கிட்ட அந்த தைரியத்தெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு லவ் சொன்னேன். புசுக்குன்னு அப்படிலாம் என் மைண்ட்ல எந்த விதமான தாட்டும் இல்லை. ஜஸ்ட் என்னை பார்த்து சிரிப்பீங்க, நான் பதிலுக்கு சிரிப்பேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் அப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி என்னென்னவோ டிராமாலாம் பண்ணி கடைசியா ஒரு நாள் சிரிச்சுட்டே சொன்னாங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது. அன்னைக்கே சொல்லியிருந்தா சார் இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னாங்க. இந்த லைஃப் முழுக்க உனக்கு மட்டும் தான் சேவகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ளார காதல் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த மொமெண்ட்ல ஸ்டார்ட் ஆனது வாழ்க்கையின் சந்தோஷமான காலகட்டம். பிரபு கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. இன்னொரு நாள் மரியா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னா அவங்க வீட்டுல பிரேயர் பண்ணதாவும் அந்த பிரேயர்ல அவங்க பாட்டி நானும் மரியாவும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணதாவும் அவ சொல்லி அழுத போதுதான் எனக்கு தெரிய வந்தது மரியாவுடைய வீட்டுக்கு இந்த லவ் விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன். இல்ல தங்க கிட்ட சொன்னேன், விளையாட்டாவ போய் வீட்டுல சொல்லிட்டான்னா. உங்க வீட்டுல அதை பத்தி எதுவுமே கேள்வி கேட்கல அண்ணன், எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனா சடனா பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பாட்டி என்னுடைய குழந்தை எந்த விதத்திலையும் மனம் மாறி போயிடக்கூடாது, அவருடைய மனசை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி பிரேயர் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் எங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பா என் தங்க மூலமா தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. என்னோட பாட்டி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கண் கலங்குனாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருந்ததுன்னு சொல்லி மரியா என்கிட்ட அழுத போதுதான் எங்க 2 பேருக்கும் இடையில இந்த மதம்ங்கிற விஷயம் ஒரு பெரிய பேரியரா இருக்குமோங்கிற எண்ணமே வந்துச்சுன்னாரு பிரபு. ரேடியோ சிட்டில இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர். எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. பிரபு தொடர்ந்து பேசினாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் மரியாவுக்கும் இடையில சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் வர ஆரம்பிச்சது. தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் வந்ததுன்னாரு.
என்ன நடந்திருக்கும் அதற்கு பிறகு பிரபு கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. Radio City. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய காலேஜ்க்கு என்ன பார்க்கறதுக்கு யாரோ விசிட்டர் வந்திருக்கதா சொன்னாங்க. அன்னைக்கு மரியா லீவ்ல இருந்தா. நான் கிளம்பி வெளியில வந்து பாக்குறேன். அன்னைக்கு தான் முதல் தடவை அவங்களை நான் பாக்குறேன். மரியாவுடைய அம்மான்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒண்ணுமே பேசல லவ் குரு. டக்குன்னு என்னுடைய காலை பிடிச்சிட்டு என்னுடைய பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆழ ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னுடைய பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணான்னு சொல்லி அவங்க அழுத போது, இல்ல ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு. இல்ல இது ஒத்து வராதுப்பா, நீங்க வேற நாங்க வேற, இது ஒத்தே வராது. என் பொண்ணு ஏதாவது பேசியிருந்தானா அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க பொண்ணுகிட்ட நாங்க பேசிக்கிறோம். ஆனா தயவு செய்து நீ என் பொண்ணு மேல வச்சிருக்கக்கூடிய லவ் உண்மைனா நான் வந்து உன்னை பார்த்தேங்கிறத அவகிட்ட சொல்லாத. பட் வேணாம்ப்பா, இது வேணாம், இது நடக்கவே நடக்காது. நாங்க எல்லாரும் செத்தோன்னா தான் இது நடக்கும். நாங்க ஐயோ ஆன்டி ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க, அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் எங்க காதல் சேரணும்னா அது அவசியமே இல்லை அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் மரியாவுடைய அம்மா என்ன வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனா நானும் அவளும் பிரிஞ்சிட்டோம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அவளுக்கு அவங்க அம்மா மேல ஒரு விருப்பம் வந்துடக்கூடாது, என்னால அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா எதை நினைச்சு நான் மரியா விட்டு விலகணும் அது இன்னைக்கு நடக்கல அப்படிங்கிற போதுதான் மனசுக்குள்ளார இன்னும் ஆதங்கம் அதிகமாகுதுன்னாரு. என்ன நடந்துட்டு இருக்குது மரியா மற்றும் பிரபுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. Radio City. Love Guru. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா Radio City 91.1. Radio City. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் லவ் குரு. என்ன பழி வாங்கணும், நான் அவளை என்ன காரணம்னு சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டேனா, அதனால இப்ப வேற ஒரு பையனை மரியா லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆரம்பத்துல நான் நம்பல, ஆனா இப்போ நான் கண்கூடாவே பார்த்துட்டேன். ஆமா, ஷீ இஸ் இன் லவ் வித் சம் அதர் கை. பட் அவகிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, என்னடா அவங்க அம்மா வந்து அன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவு பேசினாங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்க அம்மா கிட்டயாவது போய் சொல்லிட்டாங்க. எனக்கு அது தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல மனசு கேட்க மாட்டேங்குது லவ் குரு. எதுக்காக அவளை வீட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியலையே. மறுபடியும் அந்த பையனுடைய காலையும் போய் அவங்க அம்மா விழுவாங்களா, இல்ல அந்த காதலை ஏத்துப்பாங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா மனசு என்னமோ பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழல்ல வரக்கூடிய இந்த பிறந்தநாளை நான் எப்படி கொண்டாட முடியும்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே எனக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். பல குழப்பங்களுக்கு இடையில இதை மெயில் உங்களுக்கு எழுதியிருக்கேன்னாரு பிரபு. ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர். எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. தொடர்ந்து பேசினாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ விட்டுட்டு வந்துட்ட, இன்னைக்கு அவ வேற ஒரு பையனை லவ் பண்றா, அவளுடைய இன்டென்ஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், உன் முன்னாடி வேற ஒரு பையன் எனக்கு கிடைச்சிட்டான்னு காட்டுறதா இருக்கட்டும், இல்லை என்னவாவோ இருந்துட்டு போட்டோம், இனிமே அது உன் பிரச்சனை இல்லை மச்சான், அவன் வேலையை பாருங்கிறாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. கண்டிப்பா இந்த தடவை அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி ஒருவேளை ஒத்துக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு ஏன் என்ன மட்டும் வேணான்னு சொன்னாங்க? இப்போ லவ் பண்ற பையனும் வேற ஒரு ரிலீஜியன் தான். அப்படி இருக்கும்போது எப்படி ஒத்துப்பாங்க? எனக்கு எதுவுமே புரியல லவ் குரு. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால வேற ஒருத்தையை நினைக்க முடியல. ஆனா அவளால டக்குன்னு எப்படி இப்படி மனசை மாத்திக்க முடிஞ்சது? இந்த மாதிரி பல கேள்விகள் ஓடுது அப்படின்னு சொல்லி அவருடைய மின்னஞ்சலை நிறைவு செய்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள் பிரபுவுக்கு பேசணும்னு நினைக்கிறேன் இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன். Radio City. மரியாவுடைய அம்மாவே வந்து உங்ககிட்ட பேசியிருந்தாலும் பிரபு, அன்னைக்கு மரியாவை வேணான்னு ஒரு முடிவெடுத்த போது நீங்க மரியா கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய மனம் கஷ்டப்படுற மாதிரி அவங்களுடைய மனமும் கஷ்டப்பட்டிருக்கும். நிராகரிப்பினுடைய வலி ரொம்ப கொடூரமானது. குறிப்பா காரணமே சொல்லாம நிராகரிக்கப்படும் போது அது இன்னும் அதிகமான வலியை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலி தான் நீங்க மரியாவுக்கு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு நீங்க வேணான்னு சொன்னதற்கு பிறகு அவங்க அந்த காயத்திலிருந்து மீண்டு வந்து வேற ஒரு பையனை நேசிக்கும் போது எதுக்காக நம்ம விட்டு கொடுத்தோமோ, எதுக்காக அவங்களை வேணான்னு சொன்னோமோ அது கூட தெரியாம இப்ப மறுபடியும் அவ தப்பு பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆதங்கம் எல்லாமே உங்களுடைய இயலாமையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். என்ன லவ் குரு இப்படி சொல்றீங்களே அப்படின்னா உண்மை இதுதான். வேற வழியில பிரபு அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. மரியாவுடைய அம்மாவுக்காக நீங்க இந்த காதலை தியாகம் பண்ணல, உங்களுடைய மனசை இன்னைக்கு வேணான்னு சொன்னதுனால தியாகம் பண்ணீங்க. சரி, ஓகே. எனக்கு அவங்க யார் கூட இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால இருக்க முடியாது. ஏன்னா நீங்க அவங்க லவ் பண்ணிருக்கீங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வேணான்னு சொன்னபோது மரியாவும் ஒரு வழியா அனுபவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே காலம் போடக்கூடிய விசித்திரமான கணக்குகள். இதற்கெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருக்குது, வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஏன்னா அன்னைக்கு விடாப்பியா நீங்க நின்றுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த காதல் அப்படியே ஸ்திரமா இருந்திருக்கலாம்.
மரியா உங்களை விட்டு போகாம இருந்திருப்பாங்க, நீங்க அவங்களை விட்டு போகாம இருந்திருப்பீங்க. 2 பேருடைய வீட்டாரும் பயங்கர பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அவ்வளோ ஏன் இன்னைக்கு உங்களை வேணான்னு சொன்ன மரியாவுடைய அம்மாவே இன்னைக்கு மரியா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பையன் கூட சந்தோஷமா கல்யாணம் கூட பண்ணி வைக்கலாம். நடந்திருக்கு, கண் கூட நான் பார்த்திருக்கேன். என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. என்னுடைய நண்பன் காதலிச்ச பொண்ணு அவங்க வீட்டுல என்னுடைய நண்பனை வேணான்னாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு வேற ஒரு பையனை 2 வருஷம் கழிச்சு லவ் பண்ணுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வேற என்னன்னு சொல்ல முடியும், விதி அப்படிங்கறத தவிர. எனிவே இந்த காயங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும். அதை தாண்டி இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். விண்ணில் எத்தனை விண்மீன் உண்டோ மண்ணில் எத்தனை காலம் வாழ்க.